ஹலோ நான் அபி. ஸோ என் சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் மேலே வர முடியும். மேலே மீன்ஸ் கொஞ்சம் முன்னேற முடியும். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னா, பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த வாஷ் பேஷனை கழுவிட்டு இருந்தேன். அது என்னென்னா, இந்த உப்புக்கரை படியும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி ஒரு 1 டைம்ஸ் இல்லை மந்த்லி கூட பண்ணுவேன். சம்டைம்ஸ் டைம் ஆயிடுச்சுன்னா மந்த்லி பண்ணுவேன். ஸோ இந்த பாத்ரூம் கழுவுற லிக்விடு ஆசிட்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு தேய்ச்சாலே ஓரளவுக்கு இந்த உப்புக்கரை போயிடும். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். மற்றபடி நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேன். இதை பண்ணுறப்ப கொஞ்சம் குழந்தைங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு புரிய வைங்க, இதை தொடவே கூடாது தம்பி, இதை தொட்டால் காயம் வரும், ரத்தம் வரும் அப்படின்னு பயமுத்தி வச்சிங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பசங்களும் அப்படி தான். இதை பார்த்தாலே வேறு ஏதாவது குழந்தைங்க இதை தொட போனால் கூட, எங்கள் வீட்டுக்கு வரப்போ பண்ணால் கூட இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார்? என்னோட சின்ன பையன் முதற்கொண்டு அப்படி சொல்கிற மாதிரி நான் பழக்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்தா அவன் ஓரளவு அமைதியாக இருப்பான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது எப்போவோ எடுத்த வீடியோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வீக்ஸ் பேக்கு நான் சிந்தாமணி சிக்கன் வீடியோ போட்டேல, அப்போ எடுத்தது. அந்த சிந்தாமணி சிக்கன் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை சூடு பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு, அந்த சட்டியில் பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த சாதம் கொஞ்சோண்டு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். பட் நான் வெயிட் போடணும்னு சொல்லி சாப்பிடாமே இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டார். மேக்ஸிமம் பழசு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாட்டுக்கு ஊற்றுவோம். சில நேரம் நான் சாப்பிடுவேன், ரொம்ப டெம்டிங் ஆச்சுன்னா. ஃபர்ஸ்ட்டு நான் அரிசி சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். அதை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். சாதம் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி ஊறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு அதை நல்லா ஸ்லைஸாக எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரொம்ப கரெக்டாலாம் கட் பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு ரேண்டமாக தான் நான் கட் பண்ணுவேன். இதை கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் மேவேலெல்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டா பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஏறணும். ஹீட் ஆகிற வரைக்கும் நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பச்சை மிளகா கழுவி காம்பு எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் புதினாவை கீறி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறது. எப்போவுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, புதினா மல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவேன். அப்போ ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் கடலெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பிரியாணி இலை மட்டும் நான் போட மாட்டேன். சிக்கன் மட்டன் பிரியாணி செய்யும்போது பிரியாணி இலை போட மாட்டேன். இது நல்லா வதங்கின பின்னாடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆனால் தான் டேஸ்ட்டு வரும். வெங்காயத்தோடையே நான் பச்சை மிளகாவை போட்டுருவேன். அப்போ நான் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும். பட் பச்சை மிளகாவை காரம் உங்களுக்கு வேணும்னா கீரி போடுங்க. எனக்கு காரம் தேவையில்லை, அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் தேவை. அதனால நான் கீராமல் போட்டிருக்கேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் புதினா மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி மசாலா நான் அரைச்சி தான் போடுவேன். என்ன பண்ணுவேன்னா, ஒரு 11 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 8 9 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எப்போவுமே பட்டையை விட கொஞ்சம் கம்மியாக கிராம்பை விட கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய், இதுதான் அளவு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அதில் ஊற்றிட்டு, அதோடையே நான் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு இடையில் வெங்காயம், தக்காளி, வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கும்ல, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா மல்லியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இனிமேல் தான் மசாலாஸ் ஊற்ற போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுதான் மசாலா, அரைச்ச மசாலா. இந்த மசாலாவையும் நல்லா கழுவி இதில் ஊற்றிட்டு, இது மட்டும்தான் நான் பிரியாணிக்கு போடுவேன். மற்றபடி இந்த கரம் மசாலா, மல்லித்தூள், அது இதுன்னு எதுவுமே சேர்க்க மாட்டேன். கலருமே என் பிரியாணி ஒரு மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்கும். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பிரியாணி அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த அரைச்ச மசாலாவையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கி விட்டுட்டு சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் நல்லா வெந்த பின்னாடியில் ஓரளவு வதங்கின பின்னாடி தக்காளி ஓரளவு பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி வதங்காது. தக்காளி வதங்கக்கூடாது பிரியாணிக்கு. ஏன்னா தக்காளி வதங்குச்சுன்னா தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். தக்காளி வதங்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். எவ்வளோனா 1க்கு 1.5, ஒரு கப்பு ரைஸ்னால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த சைடு ஒரு 4-5 பீஸை மட்டும் போட்டு கொஞ்சோண்டு கிரேவி வைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த கிரேவி இல்லாமல் பிரியாணி இறங்காது. நான் வெறும் குஸ்கா கூட சும்மா சாப்பிட்ருவேன். பட் என் பசங்களுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, பிரியாணிக்கு கிரேவி வேணும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பிரியாணி கலர் பார்த்திங்களா, இந்த கலர் தான் என்னோடய பிரியாணி இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் இது இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த மெத்தட் செய்கிறேன். நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். என்னோடய அப்பா லாஸ்ட்டாக நல்லா
சாப்பிட்டது என்னோட பிரியாணி தான். ஒரு தடவை நான் அவர் வீட்டுக்கு வந்தப்போ செஞ்சு கொடுத்தேன். நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அவர் மனசார சாப்பிட்டாரு. அதுதான் எங்கள் அப்பா லாஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ட சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு வந்து கிரேவி சும்மா சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி மிளகாய் தூள் போட்டு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் அந்த கிரேவிக்கு, ஏன்னா கொஞ்சோண்டு தான் நான் கிரேவி வைக்கிறேன். இந்த சைடு வந்து சாதமும் தண்ணியும் ஈக்குவல் லெவல் வந்த பின்னாடி நம்ம தம் போடணும். கலர் வந்து இந்த அளவு தான் இருக்கும். உங்களுக்கு மேபி உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் இந்த காஷ்மீரி தூள் இருக்குல்ல, அது வேணால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வராது, ஆனால் கலர் வரும். எனக்கு வந்து இந்த கலரே போதும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் தோசைக்கல் போட்டு நான் தம் போட போகிறேன். தோசைக்கல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடான பின்னாடி அதை வந்து சிம் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மேலே வந்து வெயிட் வச்சிட்டிங்கன்னா மினிமம் வந்து 20 மினிட்ஸ் தம் இருக்கணும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இருந்தால் பிரியாணி சூப்பராக பொல பொலன்னு இருக்கும். அந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அது அந்த பக்கம் அமர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் தம் ஓப்பன் பண்ண போகிறேன். நிஜமாகவே சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா. ஸோ இது என்றைக்குன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. கலர் வந்து இவ்வளோ தான் இருக்கும் என்னோடய பிரியாணி. இதுக்கு முன்னாடி நான் நிறையா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பிரியாணியோட வீடியோ. உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் போடணும்னு நினைக்கிறேன். பட் அன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வேர்ட்டிக்கலில் எடுத்தனால என்னால் இந்தளவு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பிரியாணி ஓரளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். கடை பிரியாணி மாதிரியே இருக்கும். நான் நிறைய எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டேன், நெய் ஊற்ற மாட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பிரியாணி வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சைடு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு சைடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு நிஜமாகவே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஒரு 3 வாரம் இருக்கும். நான் வந்து எடிட்லாம் பண்ணிட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாமல் இப்போ தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாகவே இப்போ பார்த்தா கூட எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.